அனைவருக்கும் வணக்கம். நேற்று தமிழ்நாட்டில் முதல்வராகிய விஜய் மரியாதை நிமித்தமாக நேற்று எதிர்க்கட்சி தலைவர் மற்ற கட்சி தலைவர்களை எல்லாம் அவர் சந்தித்தார். அப்படி அவர்களை சந்திக்கும் பொழுது எல்லோரும் என்ன நினைத்தார்கள்? நல்ல முதல்வர், நல்ல மரியாதை தெரிந்தவர், எல்லோரையும் மரியாதை நிமித்தமாக சந்தித்திருக்கிறார் என்பதை எல்லாரும் சொன்னாங்க. அதில் எந்த தவறும் இல்லை. மரியாதை நிமித்தமாக அவர்களை சந்திப்பதில் எந்த தவறும் இல்லை. இப்படி ஜெயலலிதா இருந்தபோதும் இல்லை மற்ற கட்சி தலைவர்களும் இதை மாதிரி சந்தித்திருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தீர்களேயானால் அதிகபட்சமாக இல்லை. அப்போ எப்பொழுதும் இல்லாத ஒரு தன்மை இங்கு நடந்திருக்கிறது. கூட்டணி ஆட்சி நடந்திருக்கிறது. அப்பொழுது இவர்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். இப்போ ஆட்சி அமைத்த இந்த கட்சியின் பெரும்பான்மையை சட்டசபையில் நிரூபிக்க வேண்டும். அதை நிரூபிப்பதற்கு இவர்களுடைய ஒத்துழைப்புலாம் தேவைப்படுகிறது. இது மிகப்பெரிய தந்திரம். சூழ்ச்சியை தந்திரத்தால் தான் வெல்ல வேண்டும். ஒரு வகையில் மரியாதை, ஒரு வகையில் தந்திரம், இப்படி தான் இருக்க வேண்டும். இவர் பின்னாடி யாரோ ஒருவர் சரியாக இவர்களை வழிநடத்துகிறார் என்பது தெரிகிறது. நம்மளுடைய குரு சொன்ன வாக்கின்படி பார்த்திங்கன்னா இந்த கட்சி, இந்த விஜயோட கட்சி ஏடிஎம்கே கூட தான் கூட்டணி வைக்கணும். அப்படி வைத்தால்தான் நிரந்தரமாக இந்த 5 ஆண்டை இவர்கள் தள்ள முடியும். அப்படி இல்லை என்றால் தள்ளுவதற்கான வாய்ப்பில்லை. 6 மாதத்தில் இவர்களுக்கு பிரச்சனை ஏற்படும். இந்த ஆதரவு கொடுத்தவர்களால் பிரச்சனை ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றி.